இன்னைக்கு நம்ம பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி கான்செப்ட் பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பார்த்த டாபிக்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் ரீகேப் பண்ணிட்டு பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரிக்கு வரலாம். ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருந்தோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி ஹீட்டோ ரிலேட் பண்ற மாதிரி எந்த ஃபார்முலா சொல்லுங்க? Q is equal to mass into specific heat capacity into delta T. இதுதான் ஃபார்முலா. M என்றது மாஸ், S என்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி, டெல்டா T என்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், Q வந்து ஹீட் எனர்ஜி given to the substance அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த 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 ரிலேஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னா when temperature of the body சேஞ்ச் ஆகும்போது, ஹீட் கொடுக்கும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது இந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து Q is equal to mass into latent heat. அதாவது when ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதாவது ஹீட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுல ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருந்தோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 0.5 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். இது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டருக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 கலோரி பர் கிராம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அடுத்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆக்சுவலா 539 வரும். நம்ம 540 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். 540 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து ஹீட் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஹீட் கெபாசிட்டின்றது என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி பாடி இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் தி பாடி. இன்னொரு ஃபார்முலா ஹீட் கெபாசிட்டிக்கு வந்து rate amount of heat energy required to raise the temperature through 1 degree centigrade. இது next water equivalent அப்படின்னு பார்த்தோம். water equivalent என்றது it is numerically equal to mass of the water which when given heat same as that of the body, so that rise in temperature of water is same as rise in temperature of body அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். இதுதான் water equivalent of heat. water equivalent of body, water equivalent அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மோலார் ஹீட் கெபாசிட்டின்னு பார்த்தோம். மோலார் ஹீட் கெபாசிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மோலார் ஹீட் கெபாசிட்டி இஸ் ஈக்குவல் டு Q by N delta T. N என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் N என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ மோலார் ஹீட் கெபாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as amount of heat energy required to rise the temperature of 1 mole of the substance. இதுலயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி required to rise the 1 mole of substance through 1 degree centigrade. இது வந்து அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர்ல நம்ம சேஞ்ச் பண்ணா மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர் வருது. அதே மாதிரி மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கு. அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதுவும் ஹீட் எனர்ஜி required to rise the temperature of 1 mole of a substance through 1 degree centigrade under constant volume எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மோலார் ஹீட் கெபாசிட்டிக்கும் மோலார் மாஸ்க்கும் ரிலேஷன் இருக்கு. மோலார் ஹீட் கெபாசிட்டி ஈக்குவல் டு மோலார் ஹீட் கெபாசிட்டியும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டியும் ரிலேஷன். மோலார் ஹீட் கெபாசிட்டி ஈக்குவல் டு மோலார் மாஸ் இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இப்போ நம்ம பார்க்க போறது பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி என்ற கான்செப்டை நம்ம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கண்டெய்னர்ல என்ன பண்றேன்னா இங்க பாருங்க ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கோம். இந்த கண்டெய்னர்ல என்ன பண்றேன்னா லிக்விட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது லிக்விட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த லிக்விடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மாஸ் வந்து M1 எடுத்துங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி S1 எடுத்துங்க, டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் T1 இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன பண்றேன்னா ஒரு சாலிட் எடுத்துக்கிறேன். அந்த சாலிடை வந்து என்ன பண்றேன்னா தனியா ஒரு கண்டெய்னர்ல இந்த சாலிடை வந்து வாட்டர்ல வந்து பாயில் பண்றேன். டெம்பரேச்சர் ஹீட் கொடுக்குறேன். ஹீட் கொடுத்து இங்க ஒரு தெர்மோமீட்டர் வச்சு இங்க வச்சுட்டு இங்க தெர்மோமீட்டர் வச்சு இங்க டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம். இது ஒரு T2 டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ இந்த சாலிட் வந்து ஹாட் பாடி, இங்க வந்து ஆல்ரெடி லிக்விட் இருக்கு, இது கோல்டு பாடியா இருக்கு. இப்போ இந்த சாலிட் பாடியை இங்க இருந்து கொண்டு போயிட்டு எங்க இந்த லிக்விட்ல டிராப் பண்றேன்ப்பா. இந்த சாலிட் பாடி இருக்கு இல்லையா, இந்த சாலிட் பாடி கொண்டு போயிட்டு இங்க லிக்விட்ல டிராப் பண்றேன். இப்படி டிராப் பண்றேன். இப்போ டிராப் பண்ணும்போது நம்ம கரெக்டா எடுத்துங்க. இந்த கண்டெய்னரை விட்டுருங்க. இந்த லிக்விடும் இந்த சாலிட் மட்டும் ஒரு சிஸ்டம் அஸ்யூம் பண்ணிக்கிங்க. லிக்விட் வந்து இனிஷியலா T1 டெம்பரேச்சர் இருக்கு, சாலிட் வந்து ஹாட் சாலிட் வந்து T2 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இப்போ இந்த சாலிட் வந்து இந்த லிக்விட்ல போட்டோம்னா என்ன ஆகும்னா ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எங்க இருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இந்த ஹாட் சாலிட்ல இருந்து இந்த லிக்விடுக்கு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து சாலிட் வந்து இங்க ஹீட் லாஸ் பண்ணுது. இந்த லிக்விட்ல டிராப் பண்ணும்போது இந்த லிக்விட் வந்து ஹீட்டை கெயின் பண்ணிக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ நான் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுங்க. இது இப்போ இந்த லிக்விட் டெம்பரேச்சர் லோவா இருக்கிறதுனால இது கோல்டு பாடி எடுத்துக்குவோம். இது இந்த சாலிட் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால இது ஹாட் பாடின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஹீட் எனர்ஜி கெயின் பை தி கோல்டு பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் எனர்ஜி லாஸ்ட் பை தி ஹாட் பாடி அப்படி சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ்ன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ரெண்டு சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்றோம். ரெண்டு சப்ஸ்டன்ஸ் டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்கு. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து T1 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு, இன்னொன்று T2 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. T1 லோயர் தான் T2 எடுப்போம். அப்போ T1 இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து கோல்டு பாடின்னு எடுத்துப்போம். T2ன்றது ஹையர் டெம்பரேச்சர்னால ஹாட் பாடி எடுப்போம். இது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஹீட் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஹீட் லாஸ்ட் பை தி ஹாட் பாடி ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட் பை தி கோல்டு பாடி அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்படின்னா ஹீட் லாஸ்ட்
heat lost by hot body, heat lost by hot body is equal to heat gained by cold body, heat gained by cold body, gained by cold body. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா சப்போஸ் இந்த கண்டெய்னரை எடுத்துரும். இந்த கண்டெய்னர் இந்த லிக்விட் வந்து ஒரு இனிஷியலா T1 டெம்பரேச்சர்ல இருந்திருந்தா இப்போ என்ன ஆயிருக்கும்? heat lost by இந்த hot body equal to heat gained by this container plus இந்த லிக்விட் வந்திருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம், இங்க எழுதும்போது sum of heat gained by the cold bodies எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு ஹாட் பாடி போடாம வேற நிறைய வேற ஹாட் பாடிஸ் எல்லாம் போட்டிருந்தோம்னா அப்போ sum of heat lost by hot bodies is equal to sum of heat gained by the cold bodies அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். this is known as principle of calorimetry. அப்போ principle of calorimetry அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா heat lost by this hot body is equal to heat gained by the cold body. நிறைய பாடிஸ் இருந்துச்சுன்னா sum of அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு கான்செப்ட் இதுல இருந்து சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ சப்போஸ் ஒரு சாலிட் இருக்கு, அந்த சாலிடுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சாலிடுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு எந்த சாலிடுக்கு நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி கண்டுபிடிக்கணுமோ அந்த சாலிடை வந்து என்ன பண்ணிடுவோம், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு ரைஸ் பண்ணிடுவோம். இந்த சாலிடோட மாஸ் வந்து நமக்கு எம்னு தெரியும். என்ன செகண்ட் பாடின்னு எம்2ன்னு வச்சுங்க. இந்த பாடியோட ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா? இங்க டெம்பரேச்சர் வந்து T2ன்னு இருக்கு. இதை ஹீட் கொடுத்து ரைஸ் பண்ணி டெம்பரேச்சர் T2ல வச்சிருக்கோம். இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த கண்டெய்னர்ல நம்ம என்ன பண்றோம்னா வாட்டர் எடுத்துக்கிறோம்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர்ல என்ன எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கண்டெய்னருக்கு வாட்டர் ஈக்குவலன்ட்டும் இந்த வாட்டருடைய மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா மொத்தமா சேர்ந்து நம்ம வாட்டர் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த கண்டெய்னருக்கு வாட்டர் ஈக்குவலன்ட் 10 கிராம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த வாட்டர் இங்க எடுத்தது வந்து 90 கிராம் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ மொத்தமா இந்த கண்டெய்னரையும் இந்த வாட்டரும் சேர்த்து 100 கிராம் ஆஃப் வாட்டர்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி. இப்போ மொத்தமா இந்த வாட்டர் இந்த கண்டெய்னருடைய வாட்டர் ஈக்குவலன்ட் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டர் கொடுத்துட்டு மொத்தமா சேர்ந்து மாஸ் ஆஃப் தி வாட்டர் வந்து M1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நேற்று வாட்டர் ஈக்குவலன்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அது புரிஞ்சிருந்தா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் SW எடுத்துங்க. இனிஷியல் டெம்பரேச்சர் T1 இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி இங்கே வாட்டர் டெம்பரேச்சர் இனிஷியல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த சாலிட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த சாலிடை கொண்டு வந்து இங்கே இந்த இதுல டிராப் பண்றோம். இதுல டிராப் பண்ணும்போது சரௌண்டிங்ல இருந்து இந்த சிஸ்டம், அதாவது இந்த சாலிடு, இந்த ஹாட் சாலிடு, இந்த வாட்டர் வந்து ஒரு சிஸ்டம்பா. இந்த சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாது. அதாவது இந்த சிஸ்டம்ல இருந்து ஹீட் லாஸ் ஆகக்கூடாது, அதே மாதிரி சிஸ்டம் ஹீட் கெயின் பண்ணிக்க கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செட் பண்றதுதான் கெலோரிமீட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. 10th கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க கெலோரிமீட்டர். அந்த கெலோரிமீட்டர்னு ஒரு டிவைஸ், கெலோரிமீட்டர் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாட் சாலிட் வந்து கெலோரிமீட்டருக்குள்ள போடும்போது என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு அது ஒரு காப்பர் வெசல் மாதிரி இருக்கும் கெலோரிமீட்டர். அது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வுட்டன் பாக்ஸ்ல ஃபிட் பண்ணியிருப்பாங்க. வுட் வந்து இன்சுலேட்டர், அது மேல ஒரு கேப் ஒன்று இருக்கும், அதுவும் இன்சுலேட்டர் மாதிரி இருக்கும். அதனால ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இந்த கெலோரிமீட்டர் சும்மா டெக்ஸ்ட் புக்ல படிச்சா கெலோரிமீட்டர்ன்றது என்னன்னு புரிஞ்சாலும் நம்ம கான்செப்ட் வந்துடும். இந்த சாலிட் இந்த வாட்டர்ல டிராப் பண்றோம். டிராப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்க ஒரு தெர்மோமீட்டர் செட் பண்ணி பார்ப்போம். இங்க ஒரு தெர்மோமீட்டரை வச்சு பார்த்துட்டு இப்போ இங்க டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணிடலாம். இந்த டெம்பரேச்சர் மெஷர்ஸ் அஸ் Tன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த T என்ற டெம்பரேச்சர் தான் ஈக்லிபிரியம் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் T என்றது என்னது, ஈக்லிபிரியம் டெம்பரேச்சர். அப்போ இங்க ஹாட் சாலிடை வந்து இந்த வாட்டரை டிராப் பண்ணும்போது வாட்டரோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஹீட் கெயின் பண்ணிக்குது, சாலிடுக்கு ஹீட் லாஸ் ஆகுது. அப்போ சாலிடோட டெம்பரேச்சர் குறையுது. அப்போ T வந்து கிரேட்டர் தென் T1 வரும். ஆனா T என்றது லெஸ் தென் T2 இருக்கும். ஏன்னா ஹாட் பாடி டெம்பரேச்சர் குறையுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் அன்னோன் பாடி தானே கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி யூஸ் பண்ணோம். பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி என்ன சொல்லுங்க, ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி, ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட் பை கோல்டு பாடி, ஹீட் கெயின்ட் பை கோல்டு பாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஹாட் பாடி, கரெக்டுங்களா? ஹாட் பாடின்னு வரும். இங்க வந்து கோல்டு பாடின்னு எடுத்துக்கலாம். ஓகேப்பா. இப்போ வந்து நல்லா கவனிங்க. ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடிக்கு என்ன ஃபார்முலா, அதாவது ஹீட்டுக்கு வந்து MS டெல்டா T தானே. இங்க மாஸ் எவ்வளவு வருது, மாஸ் ஆஃப் தி சாலிட் வந்து M2ன்னு எடுத்துங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி Sன்னு எடுத்துங்க, டெல்டா T சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இங்க T2 மைனஸ் T, ஏன்னா ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பண்ணோம்னா அப்போ என்ன வரும், T2 மைனஸ் Tன்னு கிடைக்குது. ஓகேங்களா? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதே மாதிரி ஹீட் கெயின்ட் பை கோல்டு பாடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டருக்கு வந்து மாஸ் வந்து M1 போடாச்சு. இந்த கண்டெய்னரை ஹீட் கெயின் பண்ணிக்கும், இந்த கண்டெய்னருடைய வாட்டர் ஈக்குவலன்ட்டும் இந்த வாட்டர் மாஸ் எல்லாம் சேர்ந்து M1 கொடுத்தாச்சு. இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி 1ன்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா வாட்டருக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வந்து 1 தானப்பா. எல்லாமே நம்ம அந்த கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்துப்போம். 1 கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் அப்படி எடுத்தா ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 1ன்னு வந்துடும். இல்ல ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இல்ல லிக்விட் ஏதாவது ஒருவேளை சப்போஸ் இங்க லிக்விட் எதனா யூஸ் பண்ணியிருந்தா எப்படின்ட்டு பார்த்தோம்னா
ஸோ அந்த இடத்துல அப்படியே ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர்னு போட்டு லாஸ்ட்ல ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர்னு வச்சுக்கிங்க. இப்போ இங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன வரும்னா, இங்க ஃபைனல் டெம்பரேச்சர் T, இனிஷியல் டெம்பரேச்சர் T1, ஹையர் டெம்பரேச்சர் வந்து T, லோயர் டெம்பரேச்சர் T1னால இப்போ T minus T1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் தி பாடி தானே வேணும். அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் தி பாடி இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, M1 SW into T minus T1 divided by M2 into இந்த T2 minus T அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் தி வாட்டர், இந்த சாலிட், அடுத்து ஃபைனல் டெம்பரேச்சர், இந்த மாசஸ், இந்த வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் கெபாசிட்டி, இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் தி அன்னோன் பாடி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம்ப்பா. இதே வந்து நமக்கு ஒருவேளை லிக்விடுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி வேணும்னு வச்சுங்க, அப்போ வந்து இந்த பாடி இருக்கு இல்லையா, சாலிட் பாடி இருக்கு இல்லையா, இந்த சாலிட் பாடி நான் சாலிட் பாடியா எடுத்துங்க. ஏதாவது ஒரு தெரிஞ்ச சாலிட் அயன் அந்த மாதிரி எதனா ஒரு தெரிஞ்ச சாலிட் பாடி எடுத்துட்டு அது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி நோன் வேல்யூ எடுத்துட்டு இந்த லிக்விடுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி தெரியாதுன்னு வச்சுட்டு அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் லிக்விட்னு கிடைச்சிரும். ஒருவேளை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் லிக்விட் சாலிட் எல்லாமே தெரியும், ஃபைனல் டெம்பரேச்சர் தெரியாதுன்னா இந்த ஃபார்முலா இதுதான் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாப்பா. ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி ஈக்குவல் ஹீட் கெயின் பை கோல்டு பாடி இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அன்னோன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு அதை கண்டுபிடிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு அந்த அன்னோன் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்து பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தரேன். ஃபாஸ்டா யார் சால்வ் பண்றீங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கிராம் ஆஃப் ஐஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து 1 கிராம் ஆஃப் ஐஸ் அட் -10 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்கேன். 1 கிராம் ஆஃப் ஐஸ் at -10 degree centigrade கொடுத்திருக்கேன். -10 degree centigrade கொடுத்திருக்கேன். How much heat energy required? How much heat energy required? Heat energy required. ஓகேங்களா? To convert into vapor at 100 degree centigrade. Vapor at 100 degree centigrade அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கேன். ஓகேங்களா? 1 கிராம் ஆஃப் ஐஸ் இருக்கு. இந்த 1 கிராம் ஆஃப் ஐஸ் வந்து -10 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இதை வந்து வேப்பரா மாத்தணும். வேப்பரா வந்து at 100 டிகிரி சென்டிகிரேட்ல மாத்தணும். எவ்வளவு ஹீட் வேணும் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கேன். சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சால்வ் பண்ணலாம் பாருப்பா. ஃபர்ஸ்ட் ஐஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு, -10 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இப்போ இதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டு ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் கொண்டு வரணும். இதுக்கு Q1 ஹீட் தேவைப்படுது. அடுத்து ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட் வந்ததுக்கு அப்புறம் வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடா மாத்தணும். இது இப்போ மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்றது இதுக்கு ஹீட் Q2 ஹீட் தேவைப்படுது. அடுத்து வாட்டர் உடைய டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும். வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் கொண்டு வரணும். 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் கொண்டு வரீங்க. இதுக்கு Q3 ஹீட் தேவைப்படுது. ஓகேங்களா? அடுத்து வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இது வேப்பரைஸ் பண்ணணும். வேப்பரைசேஷன். ஓகேங்களா? வேப்பரைஸ் பண்றோம். இது அட் 100 டிகிரி சென்டிகிரேட்ல வேப்பரைஸ் பண்றதுல இங்க ஹீட் தேவைப்படுறது வந்து Q4 ஹீட் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ இந்த Q1, Q2, Q3, Q4 இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா total amount of heat energy required to convert ice at -10 degree centigrade into vapor at 100 degree centigrade அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ Q1 என்ன சொல்லுங்க, மாஸ் இன்டு S இன்டு மாஸ் வந்து எல்லாமே 1 கிராம் தான், காமனா தான் இருக்கும். இந்த Q1க்கு வந்து மாஸ் இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் கரெக்ட்டுங்களா, இன்டு டெல்டா டி அப்படி போட்டுக்கணும். மாஸ் எவ்வளோ 1, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 0.5 தெரியும். டெல்டா டி எவ்வளோ சொல்லுங்க, 0 மைனஸ் ஆஃப் 10 வந்து 10ன்னு வந்துருது. அப்போ வந்து Q1 ஈக்குவல் டு எவ்வளோ வந்துருக்கு நமக்கு 5 கலோரி அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். மாசம் கிராம்ல இருக்கு. சரி, அடுத்து Q2 பார்க்கலாம். Q2 என்ன பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து மெல்ட் பண்ணும். மெல்ட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா, மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட். மாஸ் எவ்வளோப்பா 1. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் என்னது 80 கலோரி பர் கிராம். ஸோ தட் 80 கலோரி. Q2 வந்து 80 கலோரி வேணும். அடுத்து வந்து வாட்டர் 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து என்ன பண்ணணும், வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேடா மாற்றணும். அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, MS டெல்டா டி. M வந்து 1, Sன்றது என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 1, டெல்டா டி என்னது ஃபைனல் டெம்பரேச்சர் 100, இனிஷியல் டெம்பரேச்சர் 0. ஸோ 100 மைனஸ் 0 இது வந்து 100ன்னு வருது. ஸோ 1 × 1 × 100 கலோரி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து Q4 ஹீட்ன்றது என்னது, வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து வேப்பரா மாற்றணும். அப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதுன்னா மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட்னு போட்டுக்கணும். மாஸ் எவ்வளோ ஃபார்முலா 1, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பர் எவ்வளோ சொன்னோம் 540. ஸோ 540ன்னு கிடைக்குது. இப்போ டோட்டலா எவ்வளவு ஹீட் வேணும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு, அப்போ டோட்டல் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் ஈக்குவல் டு Q1 + Q2 + Q3 + Q4 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது போட்டோம்னா இப்போ Q1 என்ன வருது 5 கலோரி, Q2 வந்து பாருப்பா எவ்வளவு வந்திருக்கு 80 கலோரி கரெக்ட்டுங்களா, Q3 100 கலோரி,
அடுத்து Q4 வந்து 540 கலோரி அப்படின்னு இருக்கு. ஸோ 5 + 80 இது 85, இது வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க 185 வருது. 185ம் இதை கூட்டணும் என்ன வருது பாருங்க 100 ஒரு 600 ஒரு 80 ஒரு 725 வருதுங்களா? 725 கலோரி வருதுங்களா பாருங்க. 725 கலோரி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க. 10 கிராம் ஆஃப் ஸ்டீம் 10 கிராம் ஆஃப் steam பா 10 கிராம் ஆஃப் steam at 100 degree centigrade is mixed with 50 gram of ice with 50 gram of ice 50 gram of ice at 0 degree centigrade then final temperature is dash final temperature is dash. அதாவது 10 கிராம் ஆஃப் ஸ்டீம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 100 டிகிரி சென்டிகிரேட் ஆஃப் அதாவது 10 கிராம் ஸ்டீம் அட் 100 டிகிரி சென்டிகிரேட் வந்து ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட்ல 50 கிராம் ஆஃப் ஐஸுக்கு அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம மிக்ஸ் பண்றோம். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆப்ஷன் கொடுத்துடலாம். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 20 டிகிரி சென்டிகிரேட், செகண்ட் ஆப்ஷன் 50 டிகிரி சென்டிகிரேட், தேர்ட் ஆப்ஷன் 40 டிகிரி சென்டிகிரேட், ஃபோர்த் ஆப்ஷன் 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகணும். இந்த ஐஸ் மெல்ட் ஆகிட்டு நல்லா பாருங்க இங்க ஐஸ் கொடுத்துருக்காங்க. ஐஸ் மெல்ட் ஆகணும், அதுக்கு ஹீட் வேணும், அப்புறம் வாட்டர் மாறும், வாட்டர் டெம்பரேச்சர் ஐஸ் ஆகணும், இது அதெல்லாம் நடக்கும். ஸ்டீமுக்கு என்ன ஆகும்? ஸ்டீமுக்கு வந்து இது கண்டென்ஸ் ஆகும்போது ஹீட் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டீம் வந்து 10 கிராம் ஆஃப் ஸ்டீம் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா மாறிச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்டீம் வந்து நல்லா கவனிங்க, ஸ்டீம் அட் 100 டிகிரி சென்டிகிரேட் கன்வெர்ட் இன்டு வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா மாறுதுன்னா, வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா மாறுச்சுன்னா வாட்டர்ல இருந்து ஸ்டீமா மாறினா ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்டீம்ல இருந்து வாட்டர் மாறுதுன்னா ஹீட் ரிலீஸ் பண்ணியிருக்கும். அப்போ எவ்வளவு ஹீட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்? மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட். மாஸ் எவ்வளோ? 10, லேட்டன்ட் ஹீட் எவ்வளோ? 540. இது மல்டிப்ளை பண்ணா 5400 கலோரி இருக்கு. 5400 கலோரி இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு ஐஸுக்கு எவ்வளவு ஹீட் வேணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஐஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு ஹீட் வேணும்? மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் போட மாஸ் ஆஃப் தி ஐஸ் எவ்வளவு கொடுத்தாங்க? 50 கிராம். ஸோ 50 × 18 போட்டுங்க. அப்போ 50 × 80 போட்டிங்கன்னா என்ன வருது? 50 × 80 00 போட்டுங்க. 5 × 80 என்ன போகிறோம்? 40 வருது. அப்போ நமக்கு எவ்வளோ வேணும்? 4000 கலோரி வேணும். 4000 கலோரி வேணும். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ என்ன ஆயிருக்கும்? இது மெல்ட் ஆயிருச்சு இல்லையா? மெல்ட் ஆனது என்ன ஆயிருக்கும்? வாட்டரா மாறி இருக்கும். வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடா வந்திருக்கும். வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் வந்துருச்சுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேட், வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்றது எவ்வளவு ஹீட் வேணும்னு பார்க்கலாமா? வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் ஆகிறது, 100 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் ஆகணும்னா அப்போ ஹீட் எவ்வளவு வேணும் பார்த்தீங்கன்னா, ஹீட் ஈக்குவல் எம்எஸ் டெல்டா டி தானப்பா. எம்எஸ் டெல்டா டி போட்டீங்கன்னா எம் எவ்வளோ? 50, எஸ் வந்து 1, டெல்டா டி எவ்வளோ? 100. அப்படி பண்ணோம்னா என்ன வருது? 5000 வேணும். கரெக்டுங்களா? 5000 கலோரி வேணும். அப்படின்னா 4000, 5000, 9000 கலோரி இருக்கு. அப்படின்னா இங்க வந்து 5400 கலோரி தானே இருக்கு. அப்போ சஃபிஷியண்டா கிடையாது. ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. அப்படின்னா ஸ்டீம் வாட்டரா மாறிட்டு இங்க வாட்டர் வந்து 0ல இருந்து 100க்கு போயிருக்காது. ஏன்னா 100க்கு போகணும்னா 4000 + 5000 9000 கலோரி வேணும். இங்க 9000 கலோரி இந்த ஸ்டீம் வந்து வாட்டரா மாறது கொடுக்கல. அதனால என்ன ஆயிருக்கும்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆயிருக்கும். ஏன்னா மொத்தம் மெல்ட் ஆயிருக்கும். 4000 கலோரி ஹீட் தான் வேணும் ஐஸ் மெல்ட் ஆகிறதுக்கு. ஆனா இங்க ஸ்டீம் வந்து நிறைய ஹீட்டே கொடுத்துருக்கு, 5400. அதனால மெல்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். வாட்டர் டெம்பரேச்சர் கூட்டிட்டே இருக்கும். இந்த ஸ்டீம் வந்து வாட்டரா மாறி இருக்கு இல்லையா? அந்த வாட்டர் டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும். ரெண்டுமே ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு ஃபைனலா ஒரு ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சருக்கு வந்துடும். அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்படின்னா இங்க இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும். அதாவது ஸ்டீம் வாட்டரை கன்வெர்ட் ஆனது நடந்திருக்கும். அடுத்து வந்து இங்க வந்து என்ன சொல்லுங்க, வாட்டர் வந்து 0ல இருந்து 100 வந்திருக்காது. ஏன்னா அவ்வளவு ஹீட் கிடைக்கல. இது நடந்திருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இந்த கான்செப்ட்ல நம்ம ஒர்க் பண்ணலாம் பாருங்க. எப்படி பண்றோம் பாருங்க. இப்போ பாருப்பா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் கெயின்டு பை தி பாடி வந்து ஐஸ், ஹீட் லாஸ்ட் பை தி பாடி வந்து ஸ்டீம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்டீம். ஓகேங்களா? ஹீட் கெயின் பை தி ஐஸ் என்னது? மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட், மெல்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. அடுத்து மாஸ் இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் இன்டு டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆகுது, T-0 அப்படின்னு எடுத்துங்க. இஸ் ஈக்குவல் இங்க ஸ்ட்ரீம் என்ன இருக்கு? இந்த ஸ்ட்ரீம் உடைய மாஸ் m' வச்சுக்கலாம், லேட்டன்ட் ஹீட் L' வச்சுங்க. அப்போ மாஸ் m' L' இவ்வளவு ஹீட் ரிலீஸ் பண்ணிருச்சு.
அடுத்து இந்த ஸ்டீம் என்ன ஆகுதுன்னா வந்து எம் டேஷ் இன்ட்டு எஸ் இன்ட்டு வாட்டர் தானே ஆயிடுச்சு. இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சிருது, டி டிகிரி சென்டிகிரேட் வந்துருது. புரியுதுங்களா? ஸ்டீம் வந்து அப்படியே 100ல இருந்து டீக்கு வருது. இந்த வாட்டர் வந்து இங்க ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வாட்டரா மாறிச்சுல, அது ஜீரோல இருந்து டீக்கு வருது அப்படின்னு வச்சுங்க. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளோ 50 பிளஸ் லேட்டன்ட் ஹீட் 18 போட்டுங்க, பிளஸ் இங்க மாஸ் ஆஃப் ஐஸ் 15 போட்டுட்டு ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 1 போட்டு இது டீன்னு போட்டுங்க, ஈக்குவல் டு எம் டேஷ் இங்க எவ்வளோ 10 இன்டு லேட்டன்ட் ஹீட் 540 பிளஸ் இங்க எம் டேஷ் எவ்வளோ 10ன்னு போட்டு இந்த ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 1ன்னு போட்டு 100 மைனஸ் டீன்னு எழுதிக்கிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இது 15 to 80 40,000 சாரி 4,000 புரிஞ்சு. இது வந்து 5,400 வந்துருச்சு இல்லையா? அப்போ இதை அந்த பக்கம் கழிச்சிட்டோம்னா 15 to t is equal என்ன போகிறது இங்க வந்து 1,400 வந்துருது. இங்க என்ன இருக்கு பிளஸ் 10 into 100 1000 வருதா? அடுத்து 10 into t minus 10t வருது. இந்த 10t இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன வருது 60t வருது. இங்க 1,400 into plus 1000 என்ன வருது 2,400 வருது. கரெக்டா? அப்போ 60t is equal to 2,400. ஓகேங்களா? அப்போ t is equal என்ன வரும் 2,400 divided by 16 வருது. 0 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 240 6 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது 40. ஸோ 40 டிகிரி சென்டிகிரேட். ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 40 டிகிரி சென்டிகிரேட் வந்திருக்கு. இந்த மாதிரி திங்க் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த சம் மட்டும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பேர்ல பாருங்க. ஈக்குவல் masses of ice at 0 degree centigrade and water at 100 degree centigrade are mixed. 100 degree centigrade are mixed. சரிங்களா? mixed. ஓகேவா? the resultant temperature is dash. The resultant temperature is dash. The resultant temperature is dash. இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு இல்லையா? 100ல இருந்து 0 வரும்போது 100 கலோரி ரிலீஸ் பண்ணிரும். ஆனா ஐஸ் வந்து என்ன ஆகும் 0 டிகிரி சென்டிகிரேட்ல மெல்ட் ஆகுறது 80 கலோரி தான் வேணும். அப்படின்னா ஐஸ் வந்து மெல்ட் மொத்தம் ஆயிடும். மெல்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா எக்ஸஸ் ஹீட் ஆயிருக்கு. எக்ஸஸ் ஹீட் ஆகி வாட்டர் வந்து 100ல இருந்து 0 வந்து எக்ஸஸ் ஹீட் தானே வருது. அப்போ வாட்டர் இங்க 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து அப்படியே ஹீட் குறைஞ்சிட்டே வரும். ஐஸ் வந்து என்ன ஆயிருக்கும்னா ஐஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிட்டு அப்புறம் வாட்டரா மாறிட்டு இந்த வாட்டர் டெம்பரேச்சர் 0 டிகிரி சென்டிகிரேட் இருந்து வாட்டர் டெம்பரேச்சர் கூடும். இப்போ வாட்டருக்கு 100 டிகிரி சென்டிகிரேட் இருந்து குறைஞ்சிட்டே வருது. ஐஸ் வந்து மெல்ட் ஆயிட்டு வாட்டர் 0 டிகிரி சென்டிகிரேட் இருந்து ரைஸ் ஆகும். அப்போ இங்க ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த டெம்பரேச்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் தரல, இந்த ஆப்ஷன் கொடுத்துறேன், சால்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. 50 டிகிரி சென்டிகிரேட், செகண்ட் 0 டிகிரி சென்டிகிரேட், செகண்ட் ஆப்ஷன் 0 டிகிரி சென்டிகிரேட், தேர்ட் ஆப்ஷன் 10 டிகிரி சென்டிகிரேட், ஃபோர்த் ஆப்ஷன் 5 டிகிரி சென்டிகிரேட். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம் பாருங்கப்பா. இப்போ எப்படி சால்வ் பண்றது பாருங்க. சொல்யூஷன் போயிடலாம். இப்போ இங்க ஹீட் கெயின்ட் பை ஐஸ் தானே, தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் பை வாட்டர். இப்போ ஐஸ் ஹீட் கெயின் பண்ணிக்கிச்சு இல்லையா? அது ரெண்டு ப்ராசஸ் யூஸ் பண்ணுது. என்னது? ஒரு பார்ட் ஆஃப் ஹீட்டை வந்து மெல்ட் ஆகிறதுக்கும் இன்னொரு பார்ட் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு எம்எஸ் இன்ட்டு டெல்டா டி. டெல்டா டினா ஃபைனல் டெம்பரேச்சர் டி, இனிஷியல் டெம்பரேச்சர் 0 போட்டுங்க. இப்போ வாட்டர் வந்து ஹீட் டெம்பரேச்சர் 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து குறையுது. அப்போ எம் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு டெல்டா டின்னு போட்டு டெல்டா டி எங்க 100 மைனஸ் டின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஈக்குவல் மாசஸ் தானே சொல்லிட்டாங்க, அதனால மாசை கேன்சல் பண்ணிடுங்க. மாசை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ லேட்டன்ட் ஹீட் இங்க 18 போட்டுக்கங்க. இங்க மாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. பிளஸ் ஸ்பெசிபிக் ஹீட் 1 இன்ட்டு டி டின்னு வந்துருச்சு. இஸ் ஈக்குவல் இங்க எஸ் இன்ட்டு 100. எஸ் வந்து 1 தானே ஸ்பெசிபிக் ஹீட் பாஸ். ஸோ 100 போட்டு இது மைனஸ் டின்னு போட்டுங்க. இந்த மைனஸ் டி இந்த பக்கம் வந்தா 2 வந்துரும். இந்த 8 இந்த பக்கம் 100 மைனஸ் 80 வந்து என்ன வருது 20 வருது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 10 டிகிரி சென்டிகிரேட். ஹென்ஸ் டி வந்து எவ்வளவு வந்திருக்கு 10 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. A tap supplies water at 100 degrees, water at 10 degrees centigrade, and another tap சரிங்களா? இன்னொரு டேப்ப்பா. and another tap at 100 degree centigrade கொடுக்குது. அதாவது ஒரு டேப் வந்து 10 டிகிரி சென்டிகிரேட்ல வாட்டர் கொடுக்குது, இன்னொரு டேப் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுக்குதுப்பா. how much hot water must be taken so that we get 20 kilogram of water at 35 degree centigrade.
அதாவது கோல்டு வாட்டர் 10 டிகிரி சென்டிகிரேட்ல வருது, ஹாட் வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் வருது. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நமக்கு 20 கிலோகிராம் ஆஃப் மிக்சர் கிடைக்கணும். ஆனா 35 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் பா. ஸோ இப்போ வந்து அப்படின்னா ஹாட் வாட்டர் எவ்வளோ மாஸ் எடுக்கணும், எவ்வளோ வாட்டர் எடுத்துருக்கணும்னு கேட்டிருக்காங்க. 40/9 கிலோகிராம் ஹாட் வாட்டருக்கு மாசு. செகண்ட் ஆப்ஷன் 50/9 கிலோகிராம். தேர்ட் ஆப்ஷன் 20/3 கிலோகிராம். ஃபோர்த் ஆப்ஷன் 130/9 கிலோகிராம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா மாஸ் ஆஃப் தி வாட்டர் சொல்யூஷன் போயிடலாம். நமக்கு தேவை என்ன சொல்லுங்க, மாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் தானே வேணும். மாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க. மாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹாட் வாட்டர் எக்ஸ்ன்னு எடுத்துட்டா, அப்போ மாஸ் ஆஃப் கோல்டு வாட்டர் என்ன வரும் சொல்லுங்க. கோல்டு வாட்டர் வந்து மொத்த மாஸ் 20 தானே, அப்போ 20 மைனஸ் எக்ஸ்ன்னு வருது. இப்போ இங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஹீட் கெயின்டு பை தி cold body is equal to heat gained by the hot body. Heat gained by cold body equal to heat gained by heat lost by hot body போடுங்க. அப்ப heat gained by cold body என்ன மாஸ் ms delta t தானே. m வந்து 20 minus x into specific heat capacity வந்து 1 into delta t என்ன சொல்லுங்க, final temperature 35, initial temperature 10. அப்போ delta t வந்து 35 minus 10 ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. is equal to heat gained by hot body என்ன வரணும், ms delta t. ஹீட் எனர்ஜிக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா ms delta t இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்ப m வந்து மாஸ் ஆஃப் ஹாட் பாடி வந்து x ன்னு எடுத்துங்க. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி 1 ன்னு எடுத்துங்க. டெல்டா டி எங்க இருந்து எங்க குறையணும், 100ல இருந்து 35க்கு வரணும். ஸோ 100 மைனஸ் 35 போட்டுக்குங்க. இப்போ என்ன வருது பாருங்க, இது 20 மைனஸ் எக்ஸ் கரெக்டுங்களா. இது வந்து 35 மைனஸ் 10 வந்து 25 இஸ் ஈக்குவல் எக்ஸ் இன்டு 100 மைனஸ் 35 எவ்வளோப்பா, 65 கரெக்டா. இப்போ வந்து நம்மளால முடிஞ்சது கேன்சல் பண்ணுவோம். 25ம் 65ம் கேன்சல் பண்ணா இங்க 5 நினைக்கிறேன், இங்க 13 நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஃபர்தரா சிம்பிளை பண்ணுங்க. இப்போ என்ன வருது, 5 into 20 100 மைனஸ் 5 into x 5x is equal to 13x கரெக்டுங்களா. இப்போ வந்து என்ன வருது, 5x 13x அந்த பக்கம் போச்சுன்னா 18x is equal to 100. இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க 50 இங்க 9. ஸோ x is equal to 50/9. ஸோ x is equal to 50/9. ஸோ தட் செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. சரிப்பா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 கிராம் ஆஃப் ஸ்டீம் 6 gram of steam at 100 degrees centigrade is mixed with 6 gram of ice at 0 degree centigrade. Ice at 0 degree centigrade. The mass of steam left ன்னு கேக்குறாங்க. steam left அப்படின்னு கேட்டிருக்காங்க. steam left அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸ்டீம் லெப்ட்னா அன்கண்டென்ஸ்டா, கொஞ்சம் தான் கண்டென்ஸ் ஆகிருக்கும், அன்கண்டென்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மொத்த ஸ்டீமுமே கன்வெர்ட் ஆக தேவை, மொத்த ஸ்டீமே வாட்டரா மாற தேவையில்லை. கொஞ்சம் ஸ்டீம் மட்டும் வாட்டரா கன்வெர்ட் ஆனா போதும். ஐஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிட்டு வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க. இப்போ ஐஸ் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து மெல்ட் ஆயிட்டு வாட்டரா மாறதுக்கு கொஞ்சம் ஹீட் வேணும் இல்லைங்களா, Q1 ஹீட். இப்போ வாட்டர் 0 டிகிரி சென்டிகிரேட் இருந்திருக்கும், இந்த வாட்டர் வந்து திருப்பி வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா மாறணும். அதுக்கு Q2 ஹீட் வேணும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இங்க ஸ்டீம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டீம் வந்து கொஞ்சம் m கிராம் ஆஃப் ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆனா போதும். ஸ்டீம் அட் 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து ஒரு m கிராம் வந்து கண்டென்ஸ் ஆகுது. கண்டென்ஸ் ஆயிட்டு வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா மாறுது. இப்படி மாறும் போது என்னன்னா ஹீட் ரிலீஸ் பண்ணும். அந்த ஹீட்டை யூஸ் பண்ணிட்டு இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வாட்டரா மாறிடுது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன், நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் வந்து 2 கிராம், அடுத்து 4 கிராம், அடுத்து 3 கிராம், அடுத்து 1 கிராம். ஓகேங்களா. இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் எவ்வளவு வேணும் ஐஸுக்குன்னு பாருங்க. ஐஸ் ஹீட் மெல்ட் மொத்த ஹீட் எவ்வளவு வேணும், மெல்ட் ஆகிறது Q1 பிளஸ் டெம்பரேச்சர் வாட்டர்ல இருந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 100 மாறதுக்கு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வேணும். சரிங்களா. மாஸ் ஆஃப் ஸ்டீம் ஐஸ் எவ்வளவு, 6 கிராம் இன்டு லேட்டன்ட் ஹீட். இது Q1 என்ன சொல்லுங்க, மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் மெல்ட் ஆகிறது. Q2 என்னது, ms delta t அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. Q1 என்ன ஃபார்முலா, 6 into 80 கரெக்ட்டுங்களா. பிளஸ் Q2 என்னது, மாஸ் இன்டு s இன்டு டெல்டா டி. ஸோ 1 into s வந்து 1 into டெல்டா டி எங்க இருந்து எங்க ரைஸ் ஆகணும், 0ல இருந்து 100 போகணும். ஸோ 100 போட்டுக்கலாம். அப்போ 6 into 80 எவ்வளோ, 480. இது ஒரு 100. சாரி, இங்க 6 தானே வரணும், மாஸ் வந்து இங்க 6 வரணும். அப்போ 6 into 100 600 வரணும். அப்போ 480 plus 600 எவ்வளோப்பா, 1080. அப்போ 1080 கலோரி ஹீட் வேணும். இந்த 1008 கலோரி ஹீட்டை வந்து இந்த ஸ்டீம் மெல்ட் இது கண்டென்ஸ் ஆகிறது கொடுக்கும். அப்போ ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆகும்போது ஹீட் கொடுக்கறதுக்கு மாஸ் ஆஃப் தி ஸ்டீம் கண்டென்ஸ்ட் இன்டு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஸ்டீம் எவ்வளவு ஹீட் நமக்கு வேணும், 1080 வேணும் இல்லையா. அப்போ 1080 இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி ஸ்டீம் கண்டென்ஸ்ட் இன்டு லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் எவ்வளோ, 540. அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்கப்பா, மாஸ் ஈக்குவல் இந்த
1080 divided by 540. இந்த 1080 540 டிவைட் பண்ணா என்ன வருது சொல்லுங்க நமக்கு. ஓகேங்களா, இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 108 54 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வருது 2 வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ எவ்வளவு ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆயிருக்கு, சாரி கண்டென்ஸ் ஆயிருக்கு 2 கிராம் ஸ்டீம் கண்டென்ஸ் ஆயிருச்சு. மொத்தம் எவ்வளவு கிராம் இருக்கு ஸ்டீம், மொத்த மாஸ் ஆஃப் தி ஸ்டீம் வந்து 6 கிராம் இருக்கு. இதுல இருந்து கண்டென்ஸ் ஆனது வந்து 2 கிராம். அப்போ அன்கண்டென்ஸ்டு தானே நம்ம கேக்குறாங்க, அன்கண்டென்ஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அன்கண்டென்ஸ்டுன்னா கண்டென்ஸ் ஆகாம இருக்கிறது எவ்வளவுப்பா 4 கிராம். அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரணும்னு சொல்லுங்க 4 கிராம் என்ற ஆப்ஷன் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन கேட்டுலாம் பாருங்க. 5 கிராம் ஆஃப் ஐஸ், டக்குன்னு சொல்லணும். 5 கிராம் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் இஸ் மிக்ஸ்டு வித் 5 கிராம் ஆஃப் ஸ்டீம் 5 கிராம் ஆஃப் ஸ்டீம் at 100 degree centigrade. What is final temperature? What is final temperature அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட், செகண்ட் ஆப்ஷன் 50 டிகிரி சென்டிகிரேட், தேர்ட் ஆப்ஷன் 75 டிகிரி சென்டிகிரேட், ஃபோர்த் ஆப்ஷன் 100 டிகிரி சென்டிகிரேட். நல்லா கவனிங்க. 5 கிராம் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல மிக்ஸ்டு வித் 5 கிராம் ஆஃப் வாட் ஸ்டீம் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா பண்ணும்போது வாட் இஸ் தி ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்கோம் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு அப்படியே டக்குன்னு பார்த்ததும் நம்ம ஆன்சர் சொல்லிடணும், 100 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லிடணும். ஏன்னா இங்க பாருங்க ஈக்குவல் மாஸ் 6 கிராம் இங்க எவ்வளவு, இது இங்க எவ்வளவு கொடுத்துருந்தேன், ஐஸ் வந்து 6 கிராம் தானே கொடுத்துருந்தேன். சரி, கரெக்டா எழுதல. 6 கிராம் ஈக்குவல் மாஸ் கொடுக்கும்போது மொத்த ஸ்டீமும் கண்டென்ஸ் ஆக தேவையில்லை. கொஞ்சமா ஸ்டீம் கண்டென்ஸ் ஆனாவே உங்களுக்கு ஐஸ் வந்து மெல்ட் ஆகிட்டு வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா வந்துருது இல்லையா. அதனால இங்க 5 கிராம் ஆஃப் ஐஸ், இங்கேயும் 5 கிராம் ஆஃப் ஸ்டீம் கொடுத்ததுனால இது மொத்த ஸ்டீமும் கண்டென்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐஸ் வந்து 100 டிகிரி மெல்ட் ஆகி 100 டிகிரி சென்டிகிரேடா வந்துடும். அதனால ஃபைனலா 100 இருக்கும். என்ன சால்வ் பண்ணி பார்த்துடலாங்களா? பாருங்க, ஐஸுக்கு வந்து எவ்வளவு ஹீட் மெல்ட் ஆகி 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு எவ்வளவு ஹீட் வேணும், அதாவது மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் மெல்ட் ஆகிறதுக்கு, அடுத்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு ஹீட் வேணும். அப்போ மாஸ் வந்து 5 இன்டு லேட்டன்ட் ஹீட் 80 போட்டுங்க, பிளஸ் வாட்டர் 0 டிகிரி சென்டிகிரேடா வந்திருக்கும் இல்லையா, அது 100 டிகிரி சென்டிகிரேடா மாறதுக்கு மாஸ் 5 இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் 1 இன்டு டெல்டா டி வந்து 0ல இருந்து 100 போகணும். ஸோ 100 போட்டுக்கலாம். அப்போ இது என்ன வருது, இது 400, இது என்ன வருது 500. ஸோ 900 கலோரி ஹீட் வேணும். 900 கலோரி ஹீட் வேணும். அதாவது 5 கிராம் ஆஃப் ஐஸ் அட் 0ல இருந்து வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா மாறதுக்கு. ஒருவேளை இந்த ஸ்டீம் வந்து 5 கிராமும் வந்து என்ன ஆகுது, கண்டென்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாமா. அப்போ ஸ்டீம் கண்டென்ஸ் ஆகும் போது 5 கிராமும் கண்டென்ஸ் ஆச்சுன்னா அப்போ எவ்வளவு ஹீட் ரிலீஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட், மாஸ் வந்து 5 இன்டு 540 போட்டுக்கலாமா. 5 இன்டு 540 என்ன வரும்னு சொல்லுங்க, 2700 கலோரி வந்துருது. அப்படின்னா வந்து ஸ்டீம் வந்து அதிகமா ஹீட் ரிலீஸ் பண்ணுது, ஐஸ் வந்து கம்மியா நீட்டே போதும். அப்போ வந்து ஸ்டீம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ரிலீஸ் பண்ணிட்டே வந்திருக்கும், வாட்டர் வந்து அப்படியே ஐஸ் வந்து அப்படியே மெல்ட் ஆயிட்டு அப்படியே வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா போயிட்டு இருக்கும். ஃபைனலா அந்த ஸ்டீம் கொஞ்சமா கண்டென்ஸ் ஆயிட்டு 100 டிகிரி சென்டிகிரேட்லயே இருந்திருக்கும். ஐஸ் வந்து இங்க என்ன ஆயிருக்குன்னா அப்படியே மெல்ட் ஆயிட்டு வாட்டர் கன்வெர்ட் ஆகி வாட்டருடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு வந்துடும். அப்போ ரெண்டுக்குமே தெர்மல் ஈக்லிபிரியம் வந்துடும். தெர்மல் ஈக்லிபிரியம் வந்துச்சுன்னா ஃபர்தரா எந்த ரியாக்ஷன் நடக்காது. அப்படியே ஸ்டீம் இந்த ஐஸ் வாட்டரா மாறினது வாட்டராகவே இருக்கும், ஸ்டீம் கொஞ்சம் வாட்டரா கண்டென்ஸ் ஆனது கொஞ்சம் வாட்டர் இருக்கும், ரிமைனிங் அப்படியே ஸ்டீமாவே இருக்கும். அதனால இந்த கேஸ்ல ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நம்ம 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டான ஆன்சர்.